தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர். குமாரபாளையம் பகுதியில் தனக்கென தனி செல்வாக்கு மிக்கவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களில் முக்கியமானவர். ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சசிகலா அம்மையாரின் ஆதரவாளராக விளங்கியவர். சசிகலா அம்மையார் கூவத்தூரில் எம்எல்ஏக்களை ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக அறிவித்த போது சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாக திகழ்ந்தவர். முன்னாள் அமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் முக்கியமானவர் திரு தங்கமணி அவர்கள் நாமக்கல் மாவட்டம் ஆலாம்பாளையம் அருகில் கோவிந்தம்பாளையம் கிராமத்தில் பிறந்தவர். 1961ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி பிறந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் மீது ஈடுபாடு ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சி பணி ஆற்றினார்.